சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வேத விவரணமாய் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த வசனம் யார் மூலமாய் சொல்லப்பட்டது, என் நிலையிலே சொல்லப்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். கோராகின் புத்திரர்கள் இந்த அதிகாரத்தை எழுதுகிறார்கள். என் நிலையில் எழுதுகிறார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பல ராஜ்யங்கள் எதிராக யுத்தத்திற்கு வரும் பொழுது அவர்கள் தைரியம் உள்ளவர்களாய், தெய்வன் மேல் அதிகமான நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த அதிகாரத்தை எழுதுகிறார்கள். இவனமாய் சொல்லுகிறார்கள், பாருங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு பல ராஜ்யங்கள் எதிராக யுத்தத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் பயப்படாமல் கலங்காமலும் நம்பிக்கை உள்ளவர்களாய், திடன் உள்ளவர்களாய், தெய்வம் மேல் அதிக நம்பிக்கை. என்ன பிரச்சனை வந்தால் என்ன, பிரதான கூட்டம் வந்தால் என்ன, ஒரு பாளையமே நமக்கு எதிராக இறங்கினால் என்ன, வந்தால் என்ன, சத்துருக்கள் ஏராளமாய் கூடி யுத்தத்திற்கு வந்தால் என்ன, தைரியமாய் தெய்வம் கூட இருக்கிறபடியினாலே, அவர் பராக்கிரமசாலி, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினாலே தைரியமாய் இருக்கிறோம் என்று நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த அதிகாரத்தை எழுதுகிறார்கள். இதற்கான காரணம் என்ன? இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள், யாக்கோபின் தெய்வம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆண்டவராகிய தெய்வம் யாக்கோபை பார்த்திவனமாய் சொன்னார். அதனுடைய நீங்கள் ஆதியாகமத்திலே நீங்கள் இந்த அதிகாரத்தின் பின்புலத்தை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த யாக்கோபு ஒரு இடத்திற்கு வருகிறான். அது ஸ்தோரியம் அஸ்தமித்த ஒரு ராத்திரியா இருந்தபடியினாலே அவன் ஒரு சிறிய கல்லை தலைமீதே வைத்து தூங்குகிறான். அப்பொழுது ஒரு சொப்பனத்தை காண்கிறான். இவனமாய் ஒரு பூமியின் மேல் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியின் நுனி வானத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் அதிலே இருக்கிறார்கள். அதிலே அதன் மேலே கர்த்தர் நின்று அவனை பார்த்திவனமாய் சொன்னார், நீ இருக்கிற இடத்தை உனக்கு நான் சுதந்திரமாய் தருவேன். நீ கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நீ பரம்புவாய். உன் மூலமாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த ஜனங்கள், இந்த பூமியின் வம்சமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் உன்னை இந்த இடத்திற்கு திரும்பி வரும் வரை நான் உன்னோட கூட இருப்பேன். நான் சொன்னதை செய்யும் வளம் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த ஆசீர்வாதத்தை இந்த யாக்கோபுக்கு தேவன் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை இதை கோடிட்டு அந்த பக்தன் இவனமாய் சொல்றார், இப்படியெல்லாம் சொன்னீரே, இந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபுக்கு கொடுத்து இந்த தேசத்தை சந்ததிக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்னீரே, ஆகையால் வாக்குத்தத்தத்தை பெற்ற நாங்கள் தைரியம் உள்ளவர்களாயிருக்கிறோம். எங்களுக்கு எதிராய் பெரிய பாளையம் வந்தால் என்ன, பஞ்சம் வந்தால் என்ன, யுத்தம் வந்தால் என்ன, யார் எதிராக வந்தாலும் சேனைகளின் கர்த்தரங்களோடு இருக்கிறபடியினாலே நாங்கள் தைரியமாய் அசைக்கப்படாமல் இருப்போம், நம்பிக்கை உள்ளவர்களாயிருப்போம் என்று நம்பிக்கையை, உறுதியை, விசுவாசத்தை அங்கு உறுதிப்படுத்துகிறார். இதை கேட்கிற நீங்கள் உங்களை பார்த்து சொல்ல, ஒருவேளை விசுவாசத்திலே நீங்கள் குறைந்தவர்களாய், பலவீனம் வந்ததினாலே, சமாதான குறைச்சல் வந்ததினாலே, குடும்பங்களிலே பிரச்சனை வந்ததினாலே நீங்கள் முடங்கி போய் தைரியம் குறைந்தவர்களாய் இருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய தெய்வம் உங்களை பார்த்து சொல்ல, இந்த வசனம் மூலமாய் உங்களை பார்த்து சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை பெற்ற தந்த தெய்வம் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த வேதத்தின் மூலமாய் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை அருளினாரே, அவர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நீங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றபடியினாலே அவர் வாக்கு மாறாத தெய்வம், பொய்யுரையாத தெய்வம், உடன்படிக்கையிலே மாறாத தெய்வம்,
சொன்ன வார்த்தையிலே பிசகாத தெய்வம் கூட இருந்து உங்கள் பலவீனங்களிலே அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். உங்களுக்கு சமாதான குறைச்சல் வரும்போது உங்களோடு கூட இருந்து நடத்துவார். பலவீனனாய் இருக்கிற உங்களை பலவானாய் மாற்றுவார். உங்கள் சத்துருக்கள் எதிர்த்து வரும்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார். உங்களோடு கூட இருந்து உங்கள் கையை பிடித்து நடத்துவார் தெய்வம். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து தைரியமாய் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தெய்வம் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகையால் அவரே கண்மலையும் கோட்டையும் அரணும் மறைவிடமும் துணையுமானவர். தைரியமாய் என்ன பிரச்சனை வந்தால் என்ன, தைரியமாயிருங்கள். எதனால்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினாலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.